ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான கேம் தான் பார்க்க போறோம். நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் கோஸ்டன் அப்படின்ற ஒரு விளையாண்ட கேம் தான். இது வந்து லீட் செஸ்ல 5+3 ஃபார்மட்ல விளையாண்ட கேம். இதுல வந்து கோஸ்டன் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா E4 knight C6. இந்த நைட் C6 பாத்தீங்கன்னா இது வந்து நிம்சோவிச் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப D4 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு திருப்பி ஒயிட். இப்ப E5. இந்த E5 மூலமா இது வந்து நிம்சோவிச் டிஃபென்ஸ்ல இது வந்து கெனடி வேரியேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாரு, ஃபர்தரா அவருடைய டி பானை வந்து அட்வான்ஸ் பண்றாரு. அதாவது அவருடைய டி பானை வந்து D5 க்கு போட்டு இந்த நைட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பிரஷர் தராரு. திருப்பி இந்த நைட் வந்து கார்னரும் போறது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கொயர் கிடையாது. ஆக்சுவலா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நைட் வந்து B8 கூட போகலாம், ஓகேங்களா. பட் உங்களுக்கு வந்து நார்மலா பார்க்கும்போது ஓகே எதுக்கு நம்ம பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணும். இந்த இடத்துலயும் பிளாக் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய நைட் எடுத்துட்டு போயிட்டு இந்த E2 ஸ்கொயர்ல போட்டுட்டாரு. இப்ப இந்த நைட் E2 ஸ்கொயருக்கு போனதெல்லாம் என்னாச்சு, இந்த பிஷப் வந்து இப்ப எப்படி டெவலப் ஆக போறாரு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த குயின் பாத்தீங்கன்னா திருப்பி இந்த வழியா வர முடியாது. இது மூலியமா ஒயிட்டோடைய ஸ்பேஸ் அதிகமாயிடும், பிளாக் உடைய ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இப்ப இந்த பொசிஷன்ல இருந்து கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நைட் F3. இப்ப நைட் F3 பிளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த பானை அட்டாக் பண்றதுனால இப்ப பிளாக் என்ன பண்றாரு, இந்த பானை வந்து திருப்பி இந்த நைட்டை வச்சு G6ல போட்டு அப்படியே ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஒரே நைட்டை பாத்தீங்கன்னா அப்படியே ஓப்பனிங்லயே அப்படியே சுத்தி வராரு. நீங்க நினைக்கலாம் நான் D6 பிளே பண்ணி நான் வந்து இந்த E5 பானை காட் பண்ணலாமே நீங்க நினைக்கலாம். பட் நீங்க D6 பிளே பண்ணீங்கன்னா இந்த பிஷப் வந்து பிளாக் ஆயிடும். அண்ட் இந்த E2ல இருக்கிற நைட்டும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வெளியில வரதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ட் இதுல இருந்து பிளாக் வந்து கொஞ்சம் டெம்போ வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்ல, ஒயிட் கிட்ட நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஒயிட்டுடைய பீசஸ்லாம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு நிறைய நேச்சுரலான ஸ்கொயர்ஸ் இருக்கு. அண்ட் அது மூலியமா ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா பொசிஷனல் வைஸ் நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். பட் எனிவே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து D6ல புஷ் பண்ணல, நைட் G6 பிளே பண்ணி இந்த பானை வந்து கவர் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப ஒயிட்டுக்கு இன்னொரு ஒரு நல்ல மூவ் இருக்கு. ஒயிட் என்ன பிளே பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து H4 புஷ் பண்ணலாம். H4 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப கேஷுவலா இந்த டி பானை வந்து பிளாக் புஷ் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி ஃபர்தரா ஒயிட் வந்து இந்த H பானை புஷ் பண்ணி இந்த நைட்டை திருப்பி வந்து சேஸ் பண்ணலாம். இந்த நைட்டுக்கு நீங்க நல்ல ஸ்கொயர்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. சப்போஸ் நைட் வந்து இந்த ஸ்கொயருக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பானுடைய சப்போர்ட்னால திருப்பி நம்ம G3 புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து நம்ம வின் பண்ணிடலாம். இந்த நைட்டுக்கு திருப்பி வந்து போறதுக்கு எந்த விதமான ஸ்கொயரும் கிடையாது. எல்லா ஸ்கொயருமே பாத்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து த்ரெட் தான் இருக்கு. அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நைட்டால வந்து E7 மட்டும் தான் போக முடியும். நைட் E7 போனாலுமே பிளாக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டிராப் தான். ஆல்ரெடி இந்த நைட் வச்சு திருப்பி சுத்துனாரு. திருப்பி நைட் வந்து E7க்கே போயிட்டு பிளாக்கோட டெவலப்மெண்ட் நைட் வந்து தடுக்குது. அதே சமயத்துல பிளாக்கு வந்து ஒரு ஸ்பேஸுமே கிடையாது. பொசிஷனல் வைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட்டுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பிளாக் என்ன பண்ணும்னா இந்த D6 இந்த மாதிரியான மூவ்ஸ் எல்லாம் பிளே பண்ணாம இமீடியட்டா H5 பிளே பண்ணி ஒயிட்டோடைய பான் வந்து H5க்கு வர விடாம தடுக்கணும். எனவே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் H5 பிளே பண்ணி ஒயிட்டோடைய பானை ஸ்டாப் பண்ணாலுமே ஒயிட் இந்த கேமை வந்து நல்லா லீட் பண்ணி கொண்டுட்டு போலாம். பட் எனிவே கேமை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பிஷப் C4 பிளே பண்றாரு ஒயிட். இப்ப பிளாக் வந்து நைட் F6 பிளே பண்றாரு. நைட் F6 பிளே பண்ணி டைரக்டா இந்த E4 பானை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப கோஸ்டனா அவருடைய நைட்டை C3ல போட்டு இந்த பானை வந்து சேஃப் கார்ட் பண்றாரு. இப்ப பிஷப் B4 வந்து ஒரு நேச்சுரலான மூவ். பிஷப் B4 வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு. இந்த இடத்துல கோஸ்டன் வந்து அவருடைய பிஷப் வச்சு அந்த பின்னை வந்து பிளாக் பண்றாரு. இந்த பொசிஷன்ல சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டு இந்த பீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த பானை வந்து நம்ம இப்ப கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பானை வந்து கார்ட் பண்றதுக்கு ஒயிட்டுடைய நைட் இல்லையே நீங்க நினைக்கலாம். இந்த பானையை இப்ப நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா என்ன ஆகும்னா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிஷப் டெக்ஸ் E5 இருக்கு, பிளாக்கோடைய ஒரு பானும் போகும். சோ ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா சென்டர் பான் வந்து டேமேஜ் ஆகும். இந்த பொசிஷன்ல பிஷப் டெக்ஸ் நைட்லாம் பிளே பண்ணல பிளாக். இந்த பொசிஷன்ல பிளாக் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு. ஒயிட் அவருடைய குயினை வந்து E2ல போடுறாரு. இப்ப பிளாக் வந்து D6 பிளே பண்றாரு. D6 பிளே பண்ணி என்ன பண்றாரு, அவருடைய இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை டெவலப் பண்றாரு. நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய டார்க் ஸ்கொயர் பிஷப்பை டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து D6 பிளே பண்றாரு. இந்த பிஷப்பை நீங்க டெவலப் பண்ணாமையே D6 பிளே பண்ணீங்கன்னா பிளாக்கோட டாட் ஸ்கொயர் பிஷப் வந்து உள்ள ஸ்ட்ரக் ஆயிடும். இந்த இடத்துல கோஸ்டன் வந்து A3 பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து கிக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் இந்த இடத்துல நீங்க A3 பிளே பண்றதுக்கு பதிலா ஒயிட்டுக்கு வந்து கேசல் பண்றதுதான் வந்து ஓரளவுக்கு சேஃபான மூவ். இந்த பொசிஷன்ல நான் சொன்ன மாதிரி ஒயிட் வந்து கேசல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் வந்து கேசல் பண்ணதுக்கு அப்புறமாவும் இப்ப பிளாக் வந்து இந்த நைட் வந்து கேப்சர் பண்ணுவாரு. திருப்பி நம்ம பிஷப் வச்சு பிஷப்பை கேப்சர் பண்ணக்கூடாது. இப்பயும் நைட் F4 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. குயின் எடுத்துட்டு வந்து E1ல போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து பிளாக்கு இருக்கிற ஒரே வின்னிங் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சில ஹிடன் வேரியேஷன். சோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்பாட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிளாசிக்கல் கேமா இருந்தாலுமே சரி, டக்குன்னு இந்த மாதிரியான வேரியேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா மேபி ஒரு கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல வந்து நம்ம வந்து ஸ்பாட் பண்ணலாம். இந்த இடத்துல பிளாக்கு இருக்கிற அந்த வின்னிங் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் D7. குயின் D7 உடைய பர்பஸ் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் குயின் வந்து இந்த G4 ஸ்கொயருக்கு வருவாரு.
குயின் எப்படி G4 ஸ்கொயருக்கு வர போறாரு, வரதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றது நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இப்ப ஒயிட் வந்து கேஷுவலா வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து D1ல போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நைட் எக்ஸ் G2 வந்து அவைலபிளா இருக்கு. இந்த நைட்டை வந்து நம்ம சாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நைட் எக்ஸ் G2க்கு அப்புறமா உங்களால இந்த நைட் எல்லாம் கேப்சர் பண்ண முடியாது. சிம்பிளா குயின் G4 செக் வருவாரு. குயின் G4 செக்குக்கு அப்புறமா கிங்குக்கு இருக்கிற ஒரே ஸ்கொயர் கிங் H1 தான். இப்ப திருப்பி குயின் டெக்ஸ் நைட் நம்ம கேப்சர் பண்ணிட்டு இப்ப திருப்பி கிங்குக்கு ஒரு செக். இப்ப திருப்பி கிங் வந்து G1க்கு தான் வந்தாகணும். கிங் G1க்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து நம்ம அழகா பிஷப் வந்து HT ஸ்கொயர்ல போட்டுலாம். இதுல இருந்து மேட்டின் 1, இந்த மேட்டின் 1 கண்டிப்பா ஒயிட்டால தடுக்கவே முடியாது. அதனாலதான் நம்ம வந்து நைட்டை வந்து G2ல வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம். நீங்க நினைக்கலாம் இந்த பொசிஷன்ல நைட் F4 வந்து குயின் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா குயின் வந்து E1ல வந்ததுக்கு அப்புறமா தானே இந்த F3ல இருக்கிற நைட்டுக்கு வந்து சப்போர்ட்டே இல்லாம போச்சு. இப்ப நான் வந்து குயின் எடுத்துட்டு வந்து E3ல போட்டுக்கிறேன். குயின் E3ல போட்டுக்கிறதுக்கான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த நைட்டை சேஃப் கார்ட் பண்றேன். இப்ப குயின் D7 அவைலபிளா இல்ல. ஏன்னா குயின் D7 வந்து திருப்பி G4 வந்து செக் வச்சாலுமே இந்த நைட்டை வந்து பிளாக் உடைய குயினால கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா ஒயிட் உடைய குயின் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களுடைய குயினை வந்து E3ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா திருப்பி நைட் G4 பிளே பண்ணி நம்ம ஒயிட் உடைய குயினை திருப்பி சேஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் உடைய குயினை நம்ம சேஸ் பண்றதுனால திருப்பி என்ன பண்றாரு, குயின் வந்து E1கே வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். குயின் E1 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப இந்த G4ல வந்து நைட் இருக்காரு, குயின் கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த பொசிஷன் வந்து பிளாக்கு தான் ஃபேவர். இந்த இடத்துல பிளாக் வந்து F5 பிரேக் பண்ணலாம். F5 பிரேக் பண்ணி அவருடைய ஹெவி பீசஸ் திருப்பி ஒயிட் உடைய கிங் சைட்ல வந்து கொண்டு வரலாம். எப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து பிளாக்கு தான் வந்து ஒரு ஃபேவரபிளான பொசிஷன். ஏன்னா நீங்க இந்த பொசிஷனை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். பிளாக் உடைய 2 நைட்டுமே ஒயிட் உடைய கிங் உடைய கேம்குள்ள வந்துட்டாரு. அண்ட் பிளாக் உடைய குயினும் பாத்தீங்கன்னா ஈஸியா கேம்குள்ள வந்துருவாரு. நெக்ஸ்ட் இந்த பான் F5 பான் பிரேக் ஆயிடுச்சுன்னா பிளாக் உடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பும் வந்து ஒயிட் உடைய கிங் கேம்குள்ள வந்துருவாரு. சோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் குயின் D7 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து நைட் H4 வந்து ஒயிட் வந்து பிளே பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு ஹிடனான வேரியேஷன் தான். நைட் H4 பிளே பண்றதுக்கான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நைட் எக்ஸ் G2 வந்து அவைலபிளா இருக்காது. ஏன்னா இந்த நைட்டே வந்து இந்த நைட்டை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல வந்து உங்களால வந்து நைட் எக்ஸ் G2 எல்லாம் பிளே பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல G5 பிளே பண்ணி திருப்பி ஒயிட் உடைய பொசிஷனை வந்து பிளாக் வந்து பிரேக் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பொசிஷன்லயும் வந்து பிளாக்கு தான் வந்து ஃபேவரா இருக்கும். ஓகேங்களா? சோ கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் நைட் பிளே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணாம சப்போஸ் பி டெக்ஸ் பிஷப் பிளே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா திருப்பி வந்து சோ அதனால கேசல் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணாம பி பானை வச்சுதான் இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணோம். இப்ப பி பானை வச்சு பிஷப்பை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த D2ல இருக்கிற பிஷப் வந்து F4 ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்ப நைட் F4 வரதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. இந்த பொசிஷன்ல என்னதான் பிளாக்கு வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருந்தாலுமே இந்த பொசிஷன் வந்து ஒயிட்டுக்கு வந்து பிளேபிளான பொசிஷன் தான். பட் எனிவே நம்ம ஆக்சுவல் கேம்குள்ள வந்துடலாம். இப்ப கேம்ல ஒயிட் என்ன பண்றாருன்னா A3 பிளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து கிக் பண்றாரு. இந்த பிஷப் இப்ப இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்பயும் நான் சொன்ன மாதிரி பிஷப் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணக்கூடாது. பி டெக்ஸ் பிஷப் தான் பிளே பண்ணணும். பி டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணாதான் உங்களுக்கு வந்து நைட் F4 மூவ் வந்து பிளாக்கால பிளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து இந்த ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஆக்சுவலா பிஷப் டெக்ஸ் நைட் பிளே பண்ணும்போது ஒயிட் என்ன பண்ணிட்டாரு, பிஷப் டெக்ஸ் பிஷப் தான் பிளே பண்ணிட்டாரு. பிஷப் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிளாக் ஆக்சுவலா நைட் F4 மூவ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. நைட் F4 வந்து பிளாக்கு வந்து வின்னிங்கான மூவ் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ உங்களுடைய குயின் அட்டாக்ல இருக்கனால நீங்க குயினை E3ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நைட் எக்ஸ் G2 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. நைட் எக்ஸ் G2 மூலமா நம்ம குயினை வந்து வின் பண்ணிடலாம். இதுல இருந்தும் பிளாக் வந்து சிம்பிளா கேம் வந்து பினிஷ் பண்ணிடலாம். இப்ப இந்த G2 பண்ண அட்டாக்ல இருக்கறதால கண்டிப்பா இந்த G2 பண்ண கார்ட் பண்றதுக்காக குயின் F1 வந்து தான் ஆகணும். குயின் F1 வந்ததுக்கு அப்புறமா இந்த E4 பான் திருப்பி ஃபால் ஆயிடும். ஒயிட் உடைய சென்டர் பான் ஃபால் ஆனதால திருப்பி ஒயிட் உடைய பொசிஷன் வந்து கொலாப்ஸ் ஆகி இதுல வந்து பிளாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேம் வந்து அவர் பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ முக்கியமா இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிஷப் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணாம பான் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணணும். பட் எனிவே பிஷப் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணதுக்கு அப்புறமா நைட் F1 மூவ் வந்து ஃபைன் பண்ணல. பிளாக் என்ன பண்ணிட்டாரு, இந்த இடத்துல பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. பட் அந்த மூவ் பிளே பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு பிளண்டர் பண்ணாமையும் இருந்திருக்கலாம். இந்த இடத்துல பிளாக் சிம்பிளா அவருடைய இன்னொரு நைட் எடுத்துட்டு வந்து H5ல போட்டுட்டாரு. இது ஒரு பெரிய பிளண்டர். இந்த இடத்துல சிம்பிளா காஸ்டன் என்ன பண்ணிட்டாருன்னா நைட் எக்ஸ் பான் பிளே பண்ணிட்டாரு. உங்களுக்கு இந்த நைட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த நைட் வந்து இப்ப கார்டே இல்லாம இருக்காரு H5ல இருக்கிற நைட்டு. சோ இந்த பீஸ் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு அப்புறமா ஒயிட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பான் கிடைக்கும் பிளாக் பண்ண தவறுனால. இப்ப பிளாக் என்ன பண்றாரு, திருப்பி நைட் எக்ஸ் நைட் பிளே பண்றாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் நைட் இப்ப இந்த பானை வச்சு இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப திருப்பி ஒயிட் என்ன பண்ணிக்கிறாரு, காஸ்டன் வந்து குயினை வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கிறாரு. குயினை வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, காஸ்டனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பான் கிடைக்குது. இந்த பொசிஷன்ல இருந்து ஒயிட்டுக்கு வந்து நல்லாவே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப கிங் H8 பிளே பண்ணாரு பிளாக். இந்த இடத்துல கிங் H8 பிளே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் கிங் H8 பிளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து F பானை ஃப்ரீ பண்ணணும். F பானை ஃப்ரீ பண்ணதுக்கு அப்புறமா இந்த டயகனல்ல இருக்கிற கிங்கை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஏன்னா இந்த டயகனல்ல வந்து ஒயிட்டோட லைட் ஸ்கொயர் பிஷப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனால அவருடைய கிங் எடுத்துட்டு போயிட்டு H8க்கு போட்டுட்டாரு.
இப்ப காஸ்டனுக்கு இந்த E5 பான் ஃப்ரீயா கிடைக்குது. இந்த E5 பானை கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப பிளாக் வந்து ரூக்க வச்சு குயின் அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் F4, இப்ப F5. இப்ப ஒயிட் என்ன பண்றாரு, அவருடைய பானை வந்து ஃபர்தர் அட்வான்ஸ் பண்றாரு. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா குயின் F6 ப்ளே பண்றாரு. குயின் F6 ப்ளே பண்ணி இந்த E5 பானை வந்து மார்க் பண்றாரு. அதாவது இந்த E5 பானை வச்சு இப்ப ஒயிட்டால இந்த குயினை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து இப்ப பின்ல இருக்கு. இப்ப காஸ்டன் என்ன பண்ணிக்கிறாரு, குயின் சைடுல கேசல் பண்ணிக்கிறாரு. குயின் சைடுல கேசல் பண்ணதுக்கு அப்புறமா கிங் வந்து இந்த வேல இருந்து போயிட்டதுனால இப்ப இந்த குயினுக்கு வந்து ஒரு அட்டாக். அதனால பிளாக் என்ன பண்றாரு, இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் HE1 இன்னொரு ரூக்க வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. இப்ப ரூக் E4. இந்த இடத்துல ரூக் E4 பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிளாக்கோட பொசிஷன் வந்து ஒரு ஹோப்லெஸ் பொசிஷன் தான். மேலுமே ரூக் E4 ப்ளே பண்ணி அந்த பொசிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஒஸ்டாக்கிட்டாரு பிளாக். ரூக் E4 ப்ளே பண்ணி என்ன பண்றாருன்னா, இந்த பானுடைய கார்டு இருக்கு, அதனால ரூக்க வந்து நம்ம தைரியமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. பட் ஒயிட்டுடைய பீசஸ்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கிறதுனால இது வந்து ஒயிட்டுக்கு தான் வந்து ஃபேவரா போய் முடியுது. இந்த இடத்துல இந்த ரூக்க வந்து ஒயிட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இந்த ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி ஒயிட் வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா சென்டர்ல வந்து பிளாக்கு வந்து கனெக்டட் பான்ஸ் வந்து கிடைச்சிடும். அதனால இந்த பொசிஷன்ல ஒயிட் வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. அவர் என்ன பண்றாரு, இந்த C7 பானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் F5 D6. இப்ப ஒயிட்டுக்கு இங்க சூப்பரான பாசர் பான் இருக்கு. இந்த பானை வந்து கண்டிப்பா பிளாக்கால தடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். D6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த D5ல வந்து குயினும் சரி ஒயிட்டோடைய ரூக்கும் சரி ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் தேவைப்பட்ட நம்ம பிஷப்பை கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ ரூக் C8 ப்ளே பண்ணி டைரக்டா குயினை அட்டாக் பண்றாரு. அதனால இப்ப குயின் வந்து F7 வந்துட்டாரு. இப்போ ஒயிட் என்ன பண்றாரு, குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கறாரு. இந்த இடத்துல நீங்க குயின் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா என்ன ஆகும், இந்த பானை வந்து ஈஸியா வந்து ஒயிட் வந்து புஷ் பண்ணிடலாம். இந்த இடத்துல பிளாக் சப்போஸ் இந்த பானை புஷ் பண்ண விடாம ரூக் வந்து குறுக்குல போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பிஷப் D5 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் D5 அப்புறமா ஓகே இந்த பானை நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப திருப்பி பிஷப் டெக்ஸ் B7 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் B7க்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல இருந்து பாருங்க, இந்த குயின் சைடுல ஒயிட்டுக்கு வந்து 3 பாசர் பான்ஸ் இருக்கு. 3 கனெக்டட் பான்ஸுமே வச்சு ஈஸியா ஒயிட் வந்து இந்த கேமை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா, குயின் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, அவருடைய எச் பானை வந்து புஷ் பண்றாரு. அதாவது கிங்குக்கு இருக்கிற பேக் ரேங்க் வீக்னஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்றாரு. கிங்குக்கு வந்து H7ல வந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் தராரு. இப்ப D7 ஃபர்தரா D7 ப்ளே பண்ணி என்ன பண்றாரு, இந்த ரூக் அட்டாக் பண்றாரு. பிஷப்பால இந்த பானை எல்லாம் கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரூக் வந்து இந்த பானை சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. ரூக் D8 ஆப்வியஸா இப்ப ரூக் D8 ப்ளே பண்ணி தான் ஸ்டாப் பண்ணி ஆகணும். இப்ப குயின் E8 செக் வருது. இந்த ரூக் வச்சு உங்களால கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா திருப்பி நம்ம இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிட்டு திருப்பி நம்ம குயினா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து மேட் இன் 4. அதனால இப்ப கிங் H7 ப்ளே பண்றாரு. கிங் H7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் G8 செக் வருது. பிஷப் G8 செக்கு அப்புறமா கிங் திருப்பி H8க்கு போறாரு. இந்த இடத்துல கிங்கால வந்து G6க்கு வர முடியாது. ஏன்னா குயின் வந்து இதை கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால கிங் H8க்கே போறாரு. இப்ப கிங் H7. இப்ப பிஷப் E6 திருப்பி ப்ளே பண்றாரு. பிஷப் E6 மூலமா இந்த குயின் மூலமா ஒரு ஓபன் செக் வருது. உங்களால இந்த குயினை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பானை கேப்சர் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு ஒரு குயின் போர்டுக்குள்ள வந்துருவாரு. அதனால இப்ப திருப்பி கிங் H7 வராரு. கிங் H7க்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் F5 செக் வருது. இப்ப குயின் டெக்ஸ் F5. இப்ப குயின் டெக்ஸ் F5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரூக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அதனால இப்ப ஒயிட் என்ன பண்ணிட்டாரு, இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. சோ அழகா பாருங்க, இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிஷப்பை ரிமூவ் பண்ணி ஒரு செக் தரோம். இப்ப கிங் வந்து கீழே தான் வந்து ஆகணும். கிங் கீழே வந்ததுக்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணி இன்னொரு ஒரு செக் தரும். இந்த பிஷப்பை சப்போஸ் கேப்சர் பண்ணாம பானை வச்சு நீங்க பிளாக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி பிஷப் டெக்ஸ் G6 செக் வரும். இப்ப குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாக்குமே இந்த இடத்துல வந்து சிம்பிளா குயின் டெக்ஸ் D8 ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம எனிவே இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். இந்த இடத்துல இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப இந்த ரூக்கை வந்து ஒயிட் கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த பொசிஷன்ல இருந்து பிளாக் வந்து கேமையே வந்து டிசைன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா பிளாக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இந்த கேமை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய ஹிட் அண்ட் வேரியேஷன்ஸ்லாம் இருந்தது. சோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ்லாம் வந்து நார்மலாவே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுவும் வந்து 5+3 பிளிட்ஸ் ஃபார்மட்ன்றதுனால இது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான். சோ நம்ம இப்ப போர்டுல பார்த்த இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் எல்லாம் நீங்க எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. குறிப்பா பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாம பி பானை வச்சுதான் இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணணும். இந்த நைட் F4 மூவ தடுக்கிறதுக்காக பிஷப் வந்து அதே ஸ்கொயர்ல தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை எத்தனை பேர் வந்து பார்த்திருப்பீங்கன்றதையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.